மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 3 கரண்ட் அஃபேர்ஸ், அது இல்லாமல் ஒரு எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ், டிட்பிட்ஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து டெஸ்ட்டு உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். இந்த மேலே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ் headline: economic despair fuels mass protest across Iran, testing the government. ஆக்சுவலா நியூஸ் என்ன அப்படின்னா, ஈரானோட ரியால் கரன்சி வந்து ஈரான் கரன்சி ரியால். இப்போ இந்த ஒரு ரியால் ஈக்குவல் டு 1.4 மில்லியன். $1 is equal to 1.4 மில்லியன் ரியால். இந்த அளவுக்கு டிவாலுவேஷன் ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு, காசோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு 2 பெரிய ரீசன். ஒன்று வந்து எக்கனாமிக் சாங்ஷன், அப்புறம் அவங்களோட புவர் எக்கானமி மெயின்டெனன்ஸ், ஃபினான்சியல் சர்க்குலேஷன், கரன்சி சர்க்குலேஷன் சரியா இல்லை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சரியா இல்லை, ஆயில் எக்ஸ்போர்ட் சரியா நடக்கல. இதெல்லாம் தான் ரீசன். ஸோ நியூஸுக்குள்ள போகலாம். ஈரான் சேலஞ்சிங் த கவர்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ், இந்த எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி, அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரையே டெமாலிஷ் பண்ற அளவுக்கு பீப்புள் ப்ரொட்டஸ்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ பீப்புள் வந்து அந்த கவர்மெண்ட்டை தள்ளி விட்டு அடுத்த கவர்மெண்ட் ரெடி பண்ணலாம், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைசிஸ் ஸ்னாப்ஷாட். ஃபர்ஸ்ட் கரன்சி கொலாப்ஸ் 56% in 6 months. இப்போ ரேட் சொன்னோம் இல்லையா, 1.4 மில்லியன் ஆயிடுச்சுன்னா, அதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னா 56% in 6 months. 6 மாசத்துல 56% குறைஞ்சிருக்கு, ரீச்சிங் 1.42 மில்லியன் per dollar. எங்க இருக்கு பாருங்க, $1 is equal to 1.4 மில்லியன் ரியாலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா, ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னா, அடுத்தது இன்ஃபிளேஷன் சர்ஜ், அதுவும் ஃபுட் பிரைசஸ். இப்போ 100 ரூபா வித்த ஒரு பொருள், ஒரு அரிசி மூட 100 ரூபாய்னா அடுத்த நாள் 172 ரூபாய். அப்ப அப்படியே டபுள் மடங்கு ஆகுது. எல்லாத்துக்கும் காரணம் கரன்சி டிவாலுவேஷன். ஓகேவா? 72%. அடுத்தது நேஷன் வைட் ஸ்ப்ரெட். ப்ரொட்டஸ்ட் பிகின்ஸ் தி தெஹ்ரான் கிராண்ட் பசார். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு பசார்ல இருக்க ஒரு ஷாப்ல. ஃபர்ஸ்ட் இந்த விலைவாசி ஏற்றதுக்காக லைட்டா ஸ்ட்ரைட்டா ஆரம்பிக்குது. ஓவர் த டைம் அது பெரிய பீப்புள் ப்ரொட்டஸ்டா மாறிடுது. ஸோ அந்த ஆரம்பிச்ச இடம் இந்த கிராண்ட் பசார், டெஹ்ரான்ல இருக்கிற கிராண்ட் பசார் அப்படிங்கிறதுதான் அந்த இந்த ப்ரொட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரொட்டஸ்டோட லீடிங்ஸ் என்ன? அட்லீஸ்ட் 7 killed, 44 arrest in the clashes with the security post. 7 கொலை, 7 டெத். ஓகேவா? இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் crippling the Iran's access to global finance remain the root cause for this hypothesis. நான் என்ன சொன்னேன் இல்லையா, சாங்ஷன்ஸ், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். அது எக்கனாமிக் சாங்ஷன் லெவி பண்றதுனால ஈரான்ல ப்ரொடக்ஷன் ஆகிற ஆயில கூட எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, வெளியில இருந்து இம்போர்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ இம்போர்ட் அதிகமாக ஈரானோட பிஓபி கிரைசிஸ் ரொம்ப லோவா போய் தான் கடைசியில இவ்வளோ கரன்சியோட US டாலரோட இவ்வளோ டிவாலுவேட் ஆயிருக்கு இந்த ஈரான் ரியால். கோர் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் சாங்ஷன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சாங்ஷன்ஸ் தான். Iran status on one of the world's most sanctioned nation blocks oil export. ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறனால அதிகமா ஆயில் தான் ப்ரொடக்ஷன், அந்த ஆயிலுக்கே சாங்ஷன். ஓகேவா? ஃபாரின் ரிசர்வ் காசிங் shift across and foreign reserves causing currency collapse and most driven inflation. ஆக்சுவலா கரன்சியோட வேல்யூ குறைஞ்சதுதானே ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபிளேஷன் பூஸ்ட் பண்ணிடும். அப்போ ப்ரொடக்ஷன் இருக்காது, வெரி இம்போர்ட் ஆகும். ஸோ இது ஒரு சைக்கிள். இன்ஃபிளேஷன், கரன்சி டிவாலுவேஷன், இன்ஃபிளேஷன், இம்போர்ட், இப்படியே இது ஒரு சைக்கிள். ஓகே. மார்பிங் ப்ரொடெஸ்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் எவால்வ் ஃப்ரம் த எக்கனாமிக் கம்ப்ளைண்ட்ஸ் டு த பிராடர். எக்கனாமிக் கம்ப்ளைண்ட்ஸா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ப்ரொடெஸ்ட் அடுத்தது பொலிட்டிக்கல் ட்ரிவன் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த இடத்துல தான் கவர்னன்ஸ் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் கவர்னன்ஸ் ஃபெயிலியர். ஸோ நம்ம இந்திய நாட்டில் FRBM ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் போட்டு நம்மளோட எக்கனாமி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்கங்க லேச்சஸ் இருக்கு. ஆனா இங்க இல்ல, கவர்னன்ஸ் ஃபெயிலியர் தான் லீட் டு மச் வர்சனிங் ஆஃப் த ஈரானோட ரியால் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்
Potential trajectories. Government stabilizes the currency temporarily, offers economic relief. So government step எடுத்து economic relief. Protest visible louds as in the past flare ups. Protest கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். பீப்புள் ப்ரொட்டஸ்ட்டை ஈஸ் பண்ணாதான் எக்கானமியை நோக்கி ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். சஸ்டைன்ட் அண்ட்ரஸ்ட்னா ப்ரொட்டஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொட்டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்துக்காங்க. வைலண்ட் எஸ்கலேஷன், ப்ரொட்டஸ்டர்ஸ் க்ரோ அண்ட் டிமாண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஆர்ஷ் எப்பயுமே இந்த மிடில் ஈஸ்ட், பாகிஸ்தானா இருக்கட்டும், பாகிஸ்தான் நமக்கு பக்கத்துல இருக்கு, பாகிஸ்தானா இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஏதாச்சும் எந்த கண்ட்ரியா இருக்கட்டும், ஒன்ஸ் ஒரு பீப்புள் ப்ரொட்டஸ்ட் எடுத்தாங்கன்னா போயிட்டு அந்த கவர்மெண்ட்டே தாத்துருவாங்க. ஏதாச்சும் வேற ஏதாவது மிலிட்டரி கவர்மெண்ட் ஏதாச்சும் கைப்பற்றிடும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு போறதுக்கு சான்சஸ் அதிகம். இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான வேர்ல்ஸ் அண்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் இன் ஈரான் விச் லீட்ஸ் ஆர் அஃபெக்ட்ஸ் இந்தியா எந்த ஆங்கிள்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி செக்யூரிட்டி. இந்தியா இஸ் அ மேஜர் ஆயில் இம்போர்ட்டர் ஃப்ரம் ஈரான். ஸோ நமக்கு வேற நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணா மறுபடியும் பெட்ரோல் காஸ்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் வில் காஸ்ட் இன்ஃபிளேஷன் இன் அவர் ஓன் எக்கானமி. நெக்ஸ்ட் சாபார் போர்ட். நம்ம அந்த சாபார் போர்ட்டுங்கிறது ஈரான்ல இருக்கிற ஒரு போர்ட், ஆனா ஃபண்டட் பை இந்தியா டு கன்ஸ்ட்ரக்ட் ஃபார் த இன்லேண்ட் கனெக்டிவிட்டி. ஸோ இந்தியாவோட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம் ஃபார் த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் தட் எக்கானமி அண்ட் ஃபார் அஸ் டு ஆக்சஸ் த லேண்ட் ரூட் வியா ஈரான். ஸோ இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அந்த சாபார் போர்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த சாபார் போர்ட்டும் அதிக வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ரீஜனல் ஸ்டெபிலிட்டி. ஸோ கல்ஃப் ரீஜியன்ல ஒரு பிரச்சனை அப்படின்னாலே ஒட்டுமொத்தமா இந்தியன் சப்கான்டினென்ட் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டிப்ளமேட்டிக் பேலன்சிங். இந்தியா மஸ்ட் கேர்ஃபுல்லி நேவிகேட் த டைஸ் வித் ஈரான், யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். ஸோ சாங்ஷன்னாலே மெயின் திங் வந்து யூஎஸ் ஓடுது. அப்போ ஈரான்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கோம், ஈரான் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். அதே டைம்ல யூஎஸ் கூட நமக்கு ஏற்கனவே 50% டாரிஃப் போட்டு ட்ரேட் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஜியோ பொலிட்டிக்கல் டாக் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல கரெக்டா நம்ம பேசி நம்மளோட இதுல இருந்து வெளியே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட், சென்டர் டைரக்ட்ஸ் எக்ஸ் டு ரிவ்யூ ஏஐ சாட் கார்க் ஃபார் மிஸ்யூஸ் இன் மார்பிங் உமன்ஸ் இமேஜ். ஆக்சுவலா நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் ட்விட்டர் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ்லி கால்டு ட்விட்டர், நவ் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ல சாட்பாட், ஒரு சாட்பாட்னா ஒரு ஏஐ which actually use talk with humans. நம்ம ஒரு கான்வர்சேஷனை கரெக்டா பில்ட் பண்ணி ஒரு டோக்கன்ல, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நம்ம யூபிஎஸ்சி கோர்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு த்ரெட்ல ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த யூபிஎஸ்சி கோர்ஸை பத்தியே இந்த ஃபுல் த்ரெட்டும் போயிட்டு இருக்கும். அந்த ஆக்சுவலா இதை டிரைவ் பண்றது சாட்பாட். ஸோ நம்ம இந்த த்ரெட்ல நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் யூபிஎஸ்சி ஆங்கிள்லயே பதில் வரும். ஸோ ஒரு பர்சன் ஆப்போசிட்ல ஒரு பர்சன் உட்காந்து நம்ம கூட பேசுற மாதிரியா இருக்கும். அதுதான் சாட்பாட். ஸோ இப்போ எக்ஸ்ல, அதாவது ட்விட்டரோட எக்ஸ்ல இந்த கார்க் அப்படிங்கிற ஒரு சாட்பாட்டு, ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒரே சேம் டைம் எலான் மஸ்க் அந்த கிராக் அப்படிங்கிற சாட்பாட்டை பிரைஸ் பண்ணியிருக்காரு. அதே டைம்ல அந்த கிராக் அப்படிங்கிற சாட்பாட்டு இட் மிஸ்யூசஸ் த இமேஜஸ் ஆஃப் த விமன் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ நம்ம எப்படி வேணா அந்த சாட்பாட்டை கைட் பண்ணலாம். ஒரு விமனோட ட்ரெஸ் ரிமூவ் பண்றது கூட அதுல வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இங்க நியூஸ். ஸோ மெய்டி வந்து சொல்லிருக்கு, we have to stop that அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு. Ordered the social media platform X to conduct a comprehensive review of AI chatbot Grok. மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எக்ஸ் அதாச்சும் ட்விட்டருக்கு கைடு கொடுத்துருக்கு, ரிவ்யூ பண்ணி இதை செட் பண்ணுங்க. இது இந்த மாதிரியான ஒரு சாட்பாட் வந்து இந்தியாவுக்குள்ள தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. கவர்மெண்ட் ஆக்ஷன். மெய்ட் இஷ்யூ டைரக்டட் டு எக்ஸ் ஃபார் a technical, procedural and governance-led review of GARK following the concern raised by. ஆக்சுவலா இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணது யாருன்னா பிரியங்கா சதுர்வேதிங்கிறது சிவசேனா கட்சியோட ஒரு ஆள் தான். பிரியங்கா சதுர்வேதி அவங்க தான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏஐ சாட் பாட்டை வச்சு விமன்ஸை ட்ரெஸ் இல்லாம கூட எடுத்து வைக்க முடியும். அந்த மாதிரியான அப்ஸ்கன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு தேவையில்லாத ஒரு தவறான விஷயம் இதெல்லாம் வச்சு, ஸோ இந்த ஏஐ வந்து இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ வி ஹேவ் டு ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஓகேவா? அந்த கார்க் அங்கிருந்து ஓன்டு பை இலான் மஸ்க், நோன் ஃபார் இஸ் ரிலேட்டிவ்லி அன்ஃபில்டர்ட் ரெஸ்பான்சஸ். ஃபில்டர்ட் ரெஸ்பான்சஸ் அப்படின்னா
ஒரு அன்வான்ட் ரெஸ்பான்சஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வெளியேற்றிடும். ஆனா அன்ஃபில்டர்டு அப்படின்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரியானதுதான் அந்த ஏஐ. அப்படி ஒரு விஷயம் தான் இந்த கார்க் ஏஐ. எமர்ஜென்ட் த்ரெட், lowering barriers to harm. Tools like GARK democratize creation of deep fakes. Deep fakesனா ஃபேக் நியூஸ் ரொம்ப இன்டெப்தா நீங்க பிலீவ் பண்ற மாதிரி ஒரு 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 டார் ப்ரௌசர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டார் ப்ரௌசர்னா போக 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 டார் ப்ரௌசர்னு இப்படி இருக்கும், ஒரு ஐகான் இப்படி வெங்காய ஐகான் போட்டு இப்படி இருக்கும். அப்ப என்கிரிப்ஷன் அதிகமா இருக்கும், உள்ள போக 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 உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் மறைச்சி உங்க டேட்டாஸை எடுக்கக்கூடிய உள்ளது. அதுதான் அந்த டார் ப்ரௌசர். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டீப் ஃபேக்ஸ். ஃபேக் நியூஸை பரப்புறதுக்கு அதிகப்படியாக யூஸ் பண்றது. மார்ஃப்டு இமேஜஸ், ஃபேஸ் கிட்ட மாத்தி மார்ஃப்டு இமேஜஸ் கொண்டு வரலாம். பிளாட்ஃபார்ம் அக்கௌண்டபிலிட்டி. Elon Musk promotion of Grok's lack of filters raises the critical question about the ethical design, AI design. நம்ம ஏஐ பாலிசிலே சொல்லிருக்கோம், ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிறத நம்ம ஏஐ பாலிசியோட ஏஐ ஃபார் ஆல். இதுதான் நம்மளோட கோட் மாதிரி, நம்ம இந்தியாவோட பாலிசியோட ஸ்டாண்ட் இதுதான். ஸோ அதுல ஒன்று நம்ம எத்திக்கல் யூஸ் ஆஃப் ஏஐ அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு செக்மெண்ட்டை நம்ம வச்சிருக்கோம். ஆனா யூசிங் லைக் ஏஐ லைக் கார்க் இஸ் அன்எத்திக்கல் இல்லையா. இதெல்லாம் தான் லீகல் ஃப்ரேம்வொர்க். டைரக்ட் applicability for IT Act 2000 and IT Rules 2021, particularly due allegiance obligation of intermediaries. Government response ending accountability. Proactive. மெய்டி டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, எலான் மஸ்க் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். டெக்னாலஜி டு ஃபெசிலிட்டேட் ஜெண்டர் வயலன்ஸ் அண்ட் இன்டென்ட் ஆஃப் அசர்ட் ஜூரிஸ்டிக்ஷன். ப்ரோஆக்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னா இந்த ஃபேக் கிரியேட் பண்றாங்க இல்லையா, இந்த ஃபேக் நியூஸ், இந்த ஏஐ கார்கி மாதிரியான மார்பிங் பண்ற ஆப், இதெல்லாம் வச்சு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அதுதான் ப்ரோஆக்டிவ் ஸ்டான்ஸ். என்ஃபோர்ஸ்மெண்ட் சேலஞ்ச்னா ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம்ல இப்ப உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த எக்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றாங்க. ஒரு சில நாடுல இதை பெருசா கண்டுக்காம கூட இருக்கலாம். பட் ஆனா இந்தியா ஒரு கல்ச்சர் பேஸ்ட் கண்ட்ரி, நம்ம இதை ஸ்டாப் பண்ணியே தீரணும். அதுதான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் சேலஞ்ச் அப்போ இல்ல. நீட் ஃபார் ஏஐ ஸ்பெசிபிக் ரெகுலேஷன். நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்தது ஐடி ஆக்ட் 2000 தான் நம்ம யூஸ் பண்றோம். ஏஐ ஸ்பேஸ் ரெகுலேஷன் என்னன்னு பாலிசி நோட்லயே தான் இருக்குது, அடுத்து போகல. கீ டர்ம்ஸ். ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கண்டென்ட். இப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அந்த நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுவே மைண்ட்ல வந்து ஒரு இமேஜின் கிரியேட் பண்ணி நமக்கு இமேஜாவோ வாய்ஸாவோ வீடியோவாவோ ஜெனரேட் பண்ணி கொடுக்குறது அது ஜெனரேட்டிவ் ஏஐ. சிந்தட்டிக்கலி ப்ரொடியூஸ்டு மீடியா வேர் த பர்சன்ஸ் லைக்னஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் அனதர்ஸ் ஆஃபன் maliciously. Defects சொன்னா இல்லையா, தவறான செய்தி தவறான இது கொடுக்கிறது தான் defects. News 3. Center has plans to change the land acquisition policy. The cabinet secretary no plans. Cabinet Secretary Samanthanam announced the center has no plans to amend the existing land acquisition. So இப்போ இதுல நியூஸ் என்ன அப்படின்னா, லேண்ட் அக்விசேஷன் இருக்கு இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட்லயும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் அந்த இந்த லேண்டை எடுத்து அதுதான் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அப்படி அந்த லேண்ட் எடுக்கக்குள்ள பிரச்சனை வருது. இதனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி நிக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ரிவ்யூ பண்றதுக்கு பிரகதி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக தான் இந்த நியூஸ். ஓகேவா. டேட்டா 3300 plus project reviewed. பிரகதினால 3300 plus project received, issues raised 7735. ஓகேவா. issues resolved 7735ல 7156 issues ரிசால்வ் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரகதி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னு. மேஜர் பாட்டில்நெக்ஸ், மேஜர் இஷ்யூவா இருக்கிறது லேண்ட் அக்விசேஷன், ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், ரைட் பை யூஸ். இதெல்லாம் தான் ஒரு லேண்டை எடுத்தா தானே நம்ம அங்கே போய் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லேண்ட் எடுக்கிறதுல 35% பிரச்சனை.
அடுத்தது ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ். இப்ப ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சில் நடக்கிற மாதிரி ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் நிறைய பிரச்சனை இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிரகதி. டூ 2013 the act is double edged sword. என்னது? லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட். Land empowered the landowners but made acquisition cumbersome. Government's refusal to amend the indicates the political calculation that the social cost of changing pro farmers law outweighs the economic benefit. ஸோ இது பொலிட்டிக்கல் சேலஞ்ச் உள்ள வாங்கியது. ஏன்னா இப்ப ஏற்கனவே லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் ஒரு ஃப்ரேம் ரூல்ல போயிட்டு கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல அது இல்ல, ஒரு மாதிரி ஃபேக் நியூஸை கலப்பாங்க இல்லையா, அது தவறுன்னு சொல்றதுதான் இந்த கேபினட்டோட ஒரு இது. ஃபர்ஸ்டே சொன்னாங்க இல்லையா, நோ சேஞ்சஸ் இன் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், அதை பாசிபிள் பண்றதுதான் இந்த பாயிண்ட். பிரகதி அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஃபேஸ்புக் மாதிரியோ ஒரு ஆப், டேட்டா ஆப் மாதிரியோ ஒரு ஆப். அந்த ஆப்ல ஆக்சுவலா நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட் எந்த லெவல்ல நடந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அதை ரிசால்வ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிரகதி. ஓகேவா? break down the vertical silos between ministries and the horizontal silos between the center and the state. இந்த லேண்ட் அக்விசிஷன் பாத்தீங்கன்னா, லேண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அதை வேலை செய்யறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு யூஸ் பண்றது இந்த பிரகதி. ஓகேவா? சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட் வித் ரியல் டைம் ப்ராஜெக்ட் டேட்டா. ஒரு ப்ராஜெக்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ராம்ஜி ஸ்வச் பாரத் மிஷனுக்கு எம்ஜி நரேகாவுக்கு இதா கொடுத்த சப்ஸ்டியூட்டா கொண்டு வந்திருக்காங்களே. இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்கீம் ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண இடத்துல ஒரு இஷ்யூ அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த பிரகதி பிளாட்ஃபார்ம்ல ரிப்போர்ட் பண்ண முடியும். ரிப்போர்ட் பண்ணி அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரோமோட்ஸ் த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ இல்லாம கோஆபரேட்டிவ் ரிசால்வ் பண்றதுக்கு லைக் நித்தி ஆயோக் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிரகதி. ரீகாஸ்டிங் சானிடேஷன். இப்போ இந்த நியூஸ் வந்து ஒரு எடிட்டோரியல் நியூஸ். எடிட்டோரியல் ஸ்வச் பாரத் மிஷனை பத்தி. ஃபர்ஸ்ட் இந்த எடிட்டோரியலுக்குள்ள டேட்டாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்வச் பாரத் மிஷன்ல கேட்டகரிஸ் ODF பிளஸ் ODF பிளஸ் இந்த 3 கேட்டகரி தெரிஞ்சிடணும். ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. எந்த ஒரு ஊர்ல எல்லா வீட்லயும் டாய்லெட்ஸ் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ODF ஃப்ரீ. ODF பிளஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்து கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கிளீனா இருக்கிறது செகண்ட். கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் வந்து இது ஓன் ஹவுஸ் டாய்லெட்ஸ் எல்லாருக்கும் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ODF. செகண்ட் வந்து கம்யூனிட்டி டாய்லெட்ஸ், மெயின்டெனன்ஸ், இது செகண்ட் கேட்டகரி. ODF பிளஸ் பிளஸ் அப்படின்னா ட்ரீட்டிங் வேஸ்ட் பிஃபோர் லெட்டிங் அவுட். இதுதான் 3 கேட்டகரிஸா பிரிக்கிறது அந்த ஒரு சிட்டி. ODF பிளஸ் பிளஸ். ஸோ இதை வச்சு வந்த டேட்டா தான் இந்த ஒரு எடிட்டோரியல் காலம். ஓகேவா? அச்சீவ்ட் இட்ஸ் பிரைமரி கோல் ஆஃப் 12 crore household வித் டாய்லெட் பில்ட். 12 crore ஹவுஸ்ஹோல்ட்ல டாய்லெட் இருக்குன்னா ODF. Yeah. Next challenge, sustainable fecal sludge management through innovative urban and rural partnership. இதுதான் ODF பிளஸ் பிளஸ். ஸோ நம்மளோட அந்த ஸ்வச் பாரத் மிஷனோட டிராவல்ல ODF அச்சீவ் பண்ணியாச்சு. ODF பிளஸ் பிளஸ் ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோன்றது தான் ஃபர்ஸ்ட். மகாராஷ்டிரா இன்னோவேஷன். 4 villages in Satara linked cities fecal sludge treatment plant. Gram Panchayat contracted private operators for scheduled desalging funded by sanitation tax. So sanitation மகாராஷ்டிராவில் சானிடேஷன் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் லெவி பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் உண்டு.
ஓகேவா? அப்போ அந்த டாக்ஸ் சானிடேஷன் டாக்ஸ் ஒரு டாக்ஸ் லெவி பண்ணி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள இன்டெக்ட் பண்ணி அந்த ஃபீக்கல் ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க லைக் அ மாடல். அதுதான் இந்த இடத்துல மகாராஷ்டிராவோட இனோவேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது paradigm shift, moving from toilet construction to sanitation service economy, complete the value chain of containment. டாய்லெட் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இல்ல, அந்த டாய்லெட்டை கலெக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுலேருந்து வரதுல வேஸ்ட் அதை உடனே ரிலீஸ் பண்ணாம அதை ட்ரீட் பண்ணி ஃபர்தரா எந்த டிசீஸும் எந்த ஒரு கண்டாமினேஷன் எதுவும் நடக்காம ட்ரீட் பண்ணி வெளியே அனுப்புறது அடுத்த ஸ்டேஜ். ஓகேவா? வின் மாடல், லிங்கிங் வில்லேஜ் டு underutilized urban, optimizes the resource, avoid duplication investment, create valuable business model. ரூரலையும் அர்பனையும் லிங்க் பண்ணி ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பண்றது ரெண்டுக்குமே பெருசு. யாருக்கு? ரூரலுக்கும் பெனிஃபிட் தான், அர்பனுக்கும் பெனிஃபிட் தான். இதுதான் வின் மாடல். ஸோ இதுதான் ஒரு ஒரு எடிட்டோரியல், ஒரு இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியலோட ஒரு டேட்டாஸ். முக்கியமா மெயின்ஸ் எழுதுறதுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். Next, Pragati platform has emerged as a key instrument for improving implementation efficiency in government projects. Okay, Pragati platform அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் கிரீவியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அட்ரஸ் பண்றதுக்கு, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த பிரகதி. ஓகேவா? அனலைஸ் இட்ஸ் ஃபீச்சர்ஸ்னா அது ஐடி ட்ரிவன். 2014 அப்புறம் நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வந்தோம், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா அதுல ஒரு பார்ட் தான் இந்த இது. அனலைஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் எவாலுவேட் இட்ஸ் ரோல் இன் ப்ரொமோட்டிங் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு இஷ்யூ இல்லாம பினான்சியல், பொலிட்டிக்கல் எல்லா இடத்துலையும் ஒரு டீலிங் பண்றதா இந்த கோஆபரேட்டிவ். ஸோ இதை மெயின் பண்ணி செக்மெண்ட்ஸா பிரிச்சு மெயின்ஸ் எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட் அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா திருத்தி கொடுப்போம். Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.